எல்லாருக்கும் வணக்கம். வியூகம் யூடியூப் சேனலில் வந்து ஒரு நல்ல டிஸ்கஷன் அது இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 90s கிட்டுக்கும் 2K கிட்ஸுக்கும் உள்ள அந்த டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யூஸ்வலாக வந்து ஃபேஸ்புக்கில் மற்ற எல்லா ஐட்டத்துலையும் பார்த்துருக்கலாம். 90s கிட்டுகளை வச்சு நல்லா செஞ்சுருப்பாங்க. நானும் ஒரு 90s கிட்டு தான். பல நாள் ரத்த கண்ணீர் வெடிச்சிருக்கேன் பார்த்து. 2K கிட்ஸ்கில் வந்து பார்த்தோன்னா, அதாவது 90s கிட் எங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் வந்து 2K கிட்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு. அதை தான் சொல்ல முடியும். அந்த 10 வருஷத்துக்கு இடையில தான் டெக்னாலஜியோடைய வளர்ச்சி ரொம்ப அதீதமாக இருந்தது. சொல்லப்போனால் அந்த டெக்னாலஜி வந்து எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்க ரொம்ப லேட் ஆகிடுச்சோ எல்லா விஷயமும் அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி ரொம்ப ஈஸியாக பக்கத்தில் கொண்டு வந்துருச்சு. அது எவ்வளோ பக்கத்தில்னா, உதாரணத்துக்கு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாவது ஒரு பையன் ஒரு 90s கிட் பின்னாடியே அலைவான். அதுக்காக லவ் லெட்டர்லாம் அனுப்புவான், தூதெல்லாம் வச்சு அனுப்புவான். அதுலேயும் அவ்வளோ சீக்கிரம் அந்த பொண்ணோட வீட்டு பக்கம் போய் நேரடியாக பேச முடியாது. எந்த நேரமும் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும். இதை கடந்து அதுக்கு எதுக்கால எங்கேயாவது டீ கடை இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து முயற்சி பண்ணி இல்லை டியூஷன் சென்டர் அப்படின்னு போயிட்டு இருக்கும். அது 6 மாதம் கழிச்சு தான் அந்த லவ்வுக்கு ஓகே வாங்கி அப்புறம் பல போராட்டங்கள் ஆகி அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இது வந்து 2K கிட்ஸுகளுக்கு எவ்வளோ ஈஸினா, அது ஜஸ்ட் ஒரு 1 வீக் அதிகபட்சம், அவ்வளோதான். ஒரு பொண்ணுக்கிட்டும் ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்குமான அந்த லவ் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு வந்து அவங்க ரொம்ப எஃபோர்ட் போட தேவையில்லை. 2K கிட்ஸுகளுக்கு வந்து ஜஸ்ட் 1 வீக் இல்லை ஒரு 3 நாள், அவ்வளோதான். ஜஸ்ட்டு பார்க்குறாங்க, அந்த பொண்ணு எங்கே இருக்குது, டக்குன்னு போய் ஃபேஸ்புக்கில் அடிக்கிறான், அதோடைய டீட்டெயில்ஸ் வந்துடுது. இல்லை ஏதோ ஒரு சமூக வலைதளங்களில் அந்த பொண்ணு இருக்கும், கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் ஒரு மெசேஜ் கொடுப்பான், அந்த பொண்ணு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் எடுத்துப்பாங்க. அப்புறம் பரஸ்பரம் சேட்டிங் நடக்கும். உடனே ஒரு லவ் வாழ்க்கை அப்படின்றது கூட வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு 2K கிட்ஸுக்கு. ஆனால் 90s கிட்களுக்கு வந்து அது ஒரு கணா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹாய்னு மெசேஜ் பண்ண ஹாய் அப்படின்னாங்க. என்னுடைய வீடியோ 2 பாயிண்ட் அவுட் பண்ணி என்னோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் தேங்க்யூ ஸோ மச்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம். கரெக்டாக ஒரு டைம் வந்து நைட்டு 8:35 இருக்கும். அந்த டைம்ல வந்து சடனாக ப்ரப்போஸ் பண்ணாங்க. நான் வந்து எனக்கும் தோன்றி இருந்தது அவங்க மேல. சரி, நானும் ஓகே சடனாக அக்செப்ட் பண்ணிட்டேன். அந்த டெக்னாலஜி வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் கேப் உண்டாயிருக்குன்னா, 2K கிட்ஸுகளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மென்பொருள் சாஃப்ட்வேர் சார்ந்த அந்த டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் டெக்னாலஜிலாம் வந்து 90s கிட் பீரியடில் தான் வந்து அட்வான்ஸாக கொஞ்சம் வளர்ந்துட்டு வர சமயம் இன்னைக்கு எவ்வளோ அட்வான்ஸாக ஆயிடுச்சு 2K கிட்க்கு. அப்போ 2Kக்கு என்ன ஆகுதுன்னா, மொபைல் அப்படின்றது ஒரு விஷயம் கையில் கிடைக்கிது. என் காலத்தில் வந்து ஒரு மொபைல் ரேடியோ தான் இருக்கும் கையில் வச்சுட்டு எஃப்எம்காக நான் திருவிட்டு இருப்பேன். ஆண்டனாவை வச்சுக்கிட்டு எங்கே ஃப்ரீக்குவென்சி இருக்குது, எங்கே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் 2Kவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க கையில் வந்து உலகமே வந்துருச்சு இன்னைக்கு. அந்த இடத்துல போய் போட்டி போட முடியல. மெயினாக சொல்லணும்னா 90s கிட்டுகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இங்கிலீஷில் 90s கிட்ஸுகளால் வந்து அவ்வளோ ஃப்ளூயன்ஸியாக பேசுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இங்கிலீஷில் ஃப்ளூயன்ஸியாக ஒரு 90s கிட் பேசுகிறாங்கன்னா அவங்க நார்மலான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்தவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் 2K விஷயத்தில் அப்படி இல்லை. இன்றைக்கி அவங்க தொடர இன்டர்நெட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இங்கிலீஷை வச்சு தான் இருக்குது. இங்கிலீஷ் இல்லாமல் அவங்களுக்கு இன்டர்நெட் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் அவங்க சர்வசாதாரணமாக இங்கிலீஷ் ஃப்ளூயன்சின்றது வந்துடுது. அதே போல் வந்து 90s கிட்ட நான் பார்த்தது என்னன்னா, சிகரெட் பிடிப்பாங்க. நிறைய பேருக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கெட்ட பழக்கம். இப்போ வந்து அது ஒரு ஃபேஷனாக மாறிடுது. சில பேர் வந்து சிகரெட் பிடிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து சிகரெட்டை வாங்கிப்பாங்க. வெளியில் எங்கே ஒரு காட்டு பகுதியாக இருக்கும், ஆள் இல்லாத இடமா போயிட்டு பெரியவங்க அங்கே தனியாக நின்று சிகரெட் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இதை வந்து நம்ம இன்னைய பொசிஷனில் வந்து 2K கிட்ஸுங்க வர சமயத்தில் சிகரெட் பிடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயமா தெரியல. அவன் பாட்டு சர்வசாதாரணமாக பப்ளிக்கா பெரியவங்களா சின்னவங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து சர்வசாதாரணமாக 2K வந்து யூஸ் பண்ணிடுவாங்க சிகரெட்டை. சிகரெட் மட்டும் இல்லை, இன்னைக்கு டாஸ்மார்க் அப்படின்றது வந்து எங்கள் பீரியடில் தான் டெவலப் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து ஊரில் பட்டா சாராயம் காய்ச்சுவாங்க, அதெல்லாம் வந்து ஃபேமஸாக ஓடும். கல் இறக்குவாங்க, இதெல்லாம் 90s கிட் பீரியடில். ஆனால் அதை குடிக்கிறதுக்காக கிராமப்புறத்தில் நாங்களாம் இருக்கும்போது பெரியப்பா சித்தப்பா இல்லை நம்மளுடைய தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க அவங்கெல்லாம் வந்து அதை குடிக்கிறதுக்காகவே போவாங்க ஒரு இடத்துக்கு.
அது ரகசியமாக அது பட்ட பேர் வச்சு அதுக்கு ஒரு கோடு வேடெல்லாம் வச்சு ஒரு இடத்துல போயிட்டு தனியாக குடிச்சிட்டு அது வந்துடுவாங்க. அது வெளியே தெரியக்கூடாது, இவன் குடிக்காரன் அப்படின்னு வெளியே தெரியக்கூடாது, தெரிஞ்சு அது ஒரு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து எவ்வளவோ 2K கிட்ஸுகளுக்காக வரக்கூடிய சினிமாக்களில் சாராயத்தை பற்றின விளம்பரங்கள் நிறைய பார்க்க முடியுது. அதை பற்றி ஒரு பிராண்டை பற்றி விலக்கி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வளர்ந்துடுச்சு. அதாவது சோஷியலாக பார்க்கும்போது 2Kக்கு வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டாக போயிடுச்சு சமூகம் அப்படின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த 90s கிட்களுடைய சினிமா உலகம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ தெரியும். அது வந்து அது காமெடியாக இருந்தாலும் சரி, ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வந்து ஒரு அமைதி, ஒரு சாந்தம், இல்லை போகிறது வந்து ஏதோ ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். 90s கிட்டாக இருந்து தமிழ் படங்களை நான் அதிகமாக பார்க்கல. ஆனால் 2Kல வந்து எனக்கு தமிழ் சினிமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது வந்து இயல்பாக இருக்குது. இப்போ வர சினிமாக்கள் எல்லாம், அப்போ இருந்த சினிமாக்கள் எல்லாம் ரொம்ப செயற்கைத்தனம். 90s கிட்டுகளுக்கு வந்து நீங்கள் மேரேஜை பற்றின நிறைய ஜோக்ஸை பார்க்கலாம், மீம்ஸை பார்க்கலாம். 90s கிட்டுகளுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறப்போ அவன் தூங்கிட்டான், இல்லை பொண்ணு பார்க்க போகிற நேரத்தில் பட்டம் விடுறான், கோலி விடுறான், பொண்ணு பார்க்கவே வரலை, இந்த மாதிரி 90s கிட்டுகளை வந்து ஒரு வட்டத்தில் வச்சுருப்பாங்க. ஆனால் நான் 90s கிட்டாக நான் உணர்றது என்னன்னு பார்த்தோன்னா, எங்கள் உலகம் ரொம்ப அழகான உலகம். எது எந்த லெவலில் கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்தில் கிடைச்சிது. ஆனால் நான் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி என் கையில் அப்போ கிடைக்கல அப்படின்ற ஒரு கோவம் இருக்குது தான் செய்யுது 90s கிட்டாக இருந்த எனக்கு. ஏன்னா ரொம்ப போராட வேண்டியதாக போச்சு. ஏன் ஒரு 2K கிட்ஸுக்கு ஒரு இங்கிலீஷ் விஷயத்திலே சொல்கிறேன், அந்த லாங்குவேஜை வந்து நான் கற்றுக்க போகிறதுக்கு முன்னாடி 2K எல்லாம் பூந்து விளையாடுறாங்க. அதில் நான் அந்த பப்ளிக்கில் போகும்போது திக்கி திணறி பேசுறது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து உலகத்தோட வந்து ஒரு கனெக்டிவிட்டி என்ன பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. என்னடா உன் தாய்மொழி பற்று இல்லையே, தாய்மொழி பற்று இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கிலீஷ்ன்றது இங்கே தேவைப்படுது. ஒருத்தவங்க சொன்னால் அதுக்கு பதிலாக சொல்லணும். அந்த அளவுக்கு கூட வந்து போய் சேரலை. ஆனால் கிராமர் தெரியும், எல்லாம் தெரியும். இந்த ஃப்ளூயன்சியை கொண்டு வந்து கொடுத்தது இந்த டெக்னாலஜி தான். அந்த டெக்னாலஜியை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் 90s கிட்டா. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வேணும்னு நான் ஏங்கியிருக்கேன், கற்பனை பண்ணியிருக்கேன். அந்த கற்பனையை இன்றைக்கி நான் அனுபவிக்கிறது சந்தோஷமாக இருக்குது. 2K கிட்ஸுங்க ரொம்ப லக்கி தான் இந்த விஷயத்தில். அதே போல் வந்து என்ன பிடிச்ச சாங்ஸு, உணர்வுகளை வெளிப்படுத்துறது. நீ வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸாக வச்சு உணர்வை வெளிப்படுத்த முடியுது. இதை நான் ஒரு 2K இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் பையன் பண்ணுறான், என்ஜாய் பண்ணுறான், அதை வந்து நான் அங்கே பண்ணணும்னு நினச்சேன். நான் 2K பண்ணுற விஷயத்த நான் 90ஸ்லேயே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது லேட்டாக தான் எனக்கு கிடைக்கிது. நிறைய விஷயங்கள் எனக்கு லேட்டு தான். அதனால் இந்த டெக்னாலஜி கேப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இன்டர்நெட்டை வந்து அவங்களை ரொம்ப சுலபமாக கனெக்ட் பண்ணிடுச்சு மக்களோட 2Kவை. ஆனால் 90ஸை வந்து கனெக்ட் பண்ணலை. அதுதான் ஒரு பெரிய டிராபேக்கே அதுதான். இருந்தாலும் வந்து 90s கிட்டுகள் வந்து தன்னம்பிக்கை இழந்தவர்கள் கிடையாது. போட்டி போட்டு எந்தெந்த விஷயங்கள் கற்றுக்கணுமோ அட்வான்ஸாக வராங்க, எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டாங்க. அந்த டெக்னாலஜி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறிச்சோ அந்த டெக்னாலஜிக்கு தங்களை கூர்மைப்படுத்திக்கிட்டாங்க. அதை நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே போல் வந்து பெரம்படி, குச்சி வச்சு அடிக்கிறது, இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். 90s கிட்டுகளுக்கு அது அதிகமாக வாங்கியிருப்பாங்க, பழக்கம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அந்த கண்டிஷனாக பையனை அடித்து வளர்க்குறது போகிறது அதை வந்து இங்கே பார்க்க முடியாது. பையனுக்கான ஒரு சுதந்திரம் வந்து 2K கிட்ஸுக்கு கிடச்சிருக்குது. 90s கிட்டுகளுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது. ஃப்ரீயாக பேச முடியாது. அப்பா அம்மா கிட்ட கூட போயிட்டு ஒரு விஷயத்த ஃப்ரீயாக பேச முடியாது. இன்றைக்கி 2K கிட்ஸோட இப்போ அப்பா அம்மா வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க. ஒரு பையனோட பர்சனல் லைஃப்னு சொல்கிறது லவ் விஷயம். அந்த லவ் விஷயத்தை கூட ஒரு 2K வந்து ஈஸியாக போயிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட ஷேர் பண்ணுறான், பேசுகிறான். ஒரு ஸ்கூல் பையனே வந்து போய் பேசுகிறான். அதை ஒரு பாசிங் க்ளவுட்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அப்பா அம்மா வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அதை. ஆனால் வந்து 90s கிட்டாக இருக்கும் போது எங்களுக்கு அப்படி கிடையாது. அதெல்லாம் சொன்னால் அடி விடும், மோசமாக இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டு. அதனால் நிறையா இறுக்கங்களும் உருக்கங்களும் இருக்கும் மனசுக்குள்ள. 90s கிட்டோட லைஃப்பில் வந்து அழகு எதுன்னு பார்த்தோன்னா, பொறுமையாக உலகம் போச்சு. அந்த பொறுமை ரொம்ப அழகாக இருக்கும். எதுவுமே கிடைக்கிறது லேட்டாக இருந்தாலும் அதில் ஒரு சுவை இருக்கும். எந்த ஒரு விஷயமும் உடனே கிடச்சி போகும்போது அதில் இல்லை. ஒரு பொண்ணை வந்து விரும்புகிற ஒரு பொண்ணை வந்து அடையிறதுக்கு 90s கிட்ட 6 மாதம் எடுத்துக்கிட்டாங்க, 1 வருஷமாக பின்னாடி சுற்றிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து மேரேஜில் தான் முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு லவ் லைஃபோட முடிஞ்சிருக்கும். ஆனால் 2Kயோடைய லைஃப்பில் பார்த்தோன்னா வச்சுங்களேன், சடனாக கிடைக்கும். ஆனால் அது வந்து 1 மாதம் வரைக்கும் ரன் ஆகுமான்னு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. உடனே பிரிஞ்சிருவாங்க, பிரேக்கப் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டை இப்போ என்னால் பார்க்க முடியுது 90s கிட்ட காட்டிலும். 90s கிட்டுகளுடைய பெண்கள் விஷயத்தில் பார்த்தோன்னா டிஸ்டர்பான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, பெண் சுதந்திரன்றது 90s கிட்டுகளுக்கு கிடைக்காத ஒரு விஷயம்.
நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் ஒரு பொம்பளை புள்ளம்மா நீனு, ஆம்பளை பையன் கூட என்னம்மா அப்படி அங்கே பேசிகிட்டு இருக்க நின்றுக்கிட்டு, அதெல்லாம் பார்க்க முடியாது 90s கிட் பீரியடில். ஆனால் வந்து 2K கிட்ட ஒரு குரூப் ஸ்டடி, ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறது, அவுட்டிங் போகிறது, எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கு. எதுவுமே நம்ம கடந்து போகிறது தான். என்ன தான் நம்ம ஆசைப்பட்டாலும் திரும்பி 90ஸை கொண்டு வர முடியாது. 90ஸ்களுடைய அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஏக்கம், ஒரு ஃபீலிங்கு, ஒரு சந்தோஷம் அதில் இருந்துச்சு. 2Kல அதே வாழ்க்கை, அதே லைஃபு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறத என்னால் அனுபவிக்க முடியுது. வயசு கடந்தாலும் அந்த விஷயத்தை அனுபவிக்க முடியுது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குற அந்த அழகு கிடைக்குது. ஆனால் 2Kக்கு அந்த 90ஸ்ல கிடைச்ச அந்த அழகு, அந்த பொறுமை, அந்த ஏக்கம் அது நிச்சயம் கிடைக்க வாய்ப்பில்லை. அது 90ஸ்க்கு தான் கிடைக்கும். 2Kக்கு வந்து அந்த ஃபாஸ்ட்டு, அந்த பரபரப்பு, அந்த வேகம் அப்படியே தான் போயிட்டுருக்கு. அந்த வாழ்க்கையை தான் அவங்களும் லைக் பண்ணுறாங்க. 90s வாழ்க்கை அவங்களுக்கு என்றைக்கும் எட்டாக்கனியாக தான் இருக்கும். அதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இப்படி ஒரு வாய்ப்பு தந்த வியூகம் அந்த நிர்வாகம் எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.